மெட்டா ஆட்ஸ்னா என்னன்னே தெரியாது. அதை ஒரு வாட்டி கூட என்னோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பிசினஸ் ஓனரா நீங்க? உங்களுக்கான வீடியோ தான் இது. வணக்கம், லெஜெண்டரி சொல்யூஷன்ஸ் வந்து நான் ஜான் ஜெயராஜ், மார்க்கெட்டிங், பிராண்டிங் அண்ட் அட்வர்டைசிங் எக்ஸ்பர்ட். மெட்டா ஆட்ஸ்ல என்ன விதமான கேம்பெயின் இருக்கு, அதோட பர்பஸ் என்ன, அதோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். மொத்தம் 3 வகையான கேம்பெயின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின், ரெண்டாவது லீட் ஜெனரேஷன் கேம்பெயின், மூணாவது சேல்ஸ் கேம்பெயின். அவேர்னஸ் கேம்பெயின் என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்ன்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அவேர்னஸ் கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்றாங்க, இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டோரை வந்து நியூ பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க, இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டோரோட புதுசா ஏதாவது ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவேர்னஸ் கேம்பெயின் யூஸ் பண்ணலாம். இந்த அவேர்னஸ் கேம்பெயினுக்கு 200 rupees per day பட்ஜெட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லீட் ஜெனரேஷன் கேம்பெயின். எல்லா பிசினஸுக்குமே இன்னைக்கு வந்து குவாலிட்டி கஸ்டமர் லீட்ஸ் வந்து ரொம்ப அவசியமானது. அது வந்து நம்ம இந்த கேம்பெயின் மூலியமா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 rupees பட்ஜெட்ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேர்டா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் கேம்பெயின். ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இல்ல ஒரு இ காமர்ஸ் ஆப் இருந்தா இந்த சேல்ஸ் கேம்பெயின் உங்களோட இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கும் உங்களோட இ காமர்ஸ் ஆப்புக்கும் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேல்ஸ் கேம்பெயினோட பட்ஜெட் வந்து மினிமம் நீங்க 500 rupees per day இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு பார்த்த இந்த 3 கேம்பெயின்ல உங்களோட பிசினஸ்க்கு எந்த விதமான கேம்பெயின் பண்ணா சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச்.